தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் சிந்திப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை இன்று சிந்திக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஏசாயா தனது ஊழிய காலத்தின் ஆரம்பத்தை ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து சிந்திக்க துவங்கினோம். உசியா ராஜா மரணமடைந்த நாட்களிலே அவர் தேவாலயத்திற்குள்ளே கடந்து சென்றார். அங்கே உசியா ராஜா மரித்து விட்டாலும் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா அரசாட்சி செய்கிறவராய் காணப்பட்டார் என்று சிந்தித்தோம். இப்பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இங்கே நம் தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகிமையையும் ஒரு ஓவியம் போல காண்கிறோம். அவர் உயரமும் உன்னதமுமான நிலைமையிலே இருக்கிறார். நாம் அவரை இந்த நிலையில் இன்று பார்த்தோமானால் நாம் நம்முடைய தாழ்வான வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்படுவோம். மேலும் அவரை குறித்து மிகவும் தாழ்வாக எண்ணுகிறவர்களின் எண்ணமும் அகலும். ஏனென்றால் அநேகர் இயேசுவை சிலுவையிலே அறையப்பட்டவராக அல்லது ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவராக நினைக்கிறார்கள். அவர் ஒரு உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் என்றதொரு தரிசனம் அநேகருக்கு இல்லை. அவ்வாறு காண்பது அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றதொரு விசுவாசத்தை பெருக பண்ணும். இது இல்லாதபடினாலேதான் அநேகர் தங்கள் வாழ்க்கையின் தேவைகளிலே கடவுளை நோக்கி ஓடுவதற்கு பதிலாக மனிதர்களை தேடி ஓடுகிறார்கள். மேலும் அநேகர் இயேசுவை எந்த விதத்திலேயும் அணுகிவிடலாம் என்று மிகவும் எளிதாக நினைத்து விடுகிற நிலைமையும் மாறும். அருமையானவர்களே, நீங்கள் நேரடியாக தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நுழைந்துவிட முடியாது. இதையும் அறிய வேண்டும். அவர் அதை அனுமதிக்கிறதில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாகவே தேவனிடத்தில் சேர முடியும். இந்த ஒரு வழியில் மாத்திரமே நீங்கள் தேவ பிரசன்னத்திற்குள் நுழைய முடியும். அதே போல நீங்கள் உங்களுடைய தகுதியின் மேன்மையினால் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நுழைந்து விட முடியாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறனாலே தான் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளேயும் நுழைய முடியும். இயேசு கிறிஸ்து இதை குறித்து தெளிவாக யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாம் அவர் வழியாகவே பிதாவினிடத்திலே செல்ல இயலும். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் கிருபாசன தண்டையில் தைரியமாக கிட்டிச் சேரலாம். இதை தவிர வேறு எந்த தகுதியின் அடிப்படையிலேயும் நாம் அவரிடத்தில் செல்ல இயலாது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. கூப்பிடுகிறவர்களின் சத்தம் என்பது சேராபீன்களின் சத்தத்தை குறிக்கிறது. அவர்கள் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்கிறதனால் எழுந்த சத்தத்தினால் ஆலயம் மகிமையினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். இந்த சத்தம் ஏசாயாவின் மேல் என்ன விளைவை ஏற்படுத்தியது? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஏசாயா இந்த அனுபவத்திற்குள்ளே வரும் முன்னரும் தேவனுடைய மனிதனாகத்தான் இருந்தார். ஆனாலும் இந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏசாயா இந்த தரிசனத்திற்கு கொடுத்த பதில் மிகவும் புரட்சிகரமானது. தேவனுடைய பிரசன்னத்திலே தான் அதமானதாக அழிந்தே போய்விட்டதாக கருதினார். இந்த தரிசனம் அவருடைய நிலைமையை அவருக்கு வெளிப்படுத்தியது. ஆம், தேவனை அவர் பார்த்த பொழுது தன்னை உண்மையில் பார்க்க முடிந்தது. இன்று அநேகருக்குள்ள பிரச்சனை இதுதான். அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற வேத வசனத்தை வாசித்து தியானிப்பதில்லை. அவ்வாறு அவர்கள் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்களானால் தங்களுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாததினால் தங்களுடைய நிலையை அறியாதிருக்கிறார்கள். இந்த காரியத்தை குறித்தே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே யோவான் இவ்விதம் எழுதுகிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்கிறது. இவ்வாறு நாம் வேத வசனத்தின் ஒளியிலே நடந்தால் ஏசாயா தன்னுடைய நிலையை உணர்ந்தது போல நாமும் உணர்ந்திருப்போம்.
நாமும் அதமானவர்கள் என்றும் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்றும் உணர்ந்து கொண்டிருப்போம். நீங்கள் உங்களை தேவனுடைய சந்நிதியிலே ஏதாவது தகுதியுடையவர்களாக, உங்களுக்கு சில உரிமைகள் இருப்பதாக கருதுவீர்களானால் உண்மையிலே நீங்கள் தேவனை காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யோபுவின் வாழ்க்கையிலும் ஏசாயாவை போன்றதொரு அனுபவம் வந்தது. அப்பொழுது அவன், நான் என்னை அருவருக்கிறேன் என்று சொல்கிறான். யோபு சுயநீதியுடைய மனுஷன். அவனுடைய நண்பர்களெல்லாம் அவனை பாவி என்று கூறிய போது யோபு அவர்களை பார்த்து, எனக்கு தெரிந்த வரையில் நான் நீதிமான்தான் என்று கூறினான். ஒருவேளை இவ்வாறு கூறியதால் அவனுடைய நண்பர்களை அவன் வென்றிருக்கலாம். அவனுடைய பார்வையிலே நீதிமானாகவும் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வந்தபோது அவன் தன்னை நீதிமான் என்று சொல்லவில்லை. அவன் எத்தன்மை உடையவனாக இருந்தான் என்று தேவனுடைய பிரசன்னத்திலே உணர்ந்த பொழுது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்கிறான். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடப்பீர்களானால் நீங்கள் உங்கள் நிலைமையை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருந்தும் கூட உங்கள் பாவங்களிலிருந்து கழுவப்பட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்னும் தேவையாயிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். இதைப்போல இன்னும் அநேக தேவ ஊழியர்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக இருந்ததை வேதத்திலே நாம் பார்க்கலாம். அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நுழைந்த பொழுது ஏசாயாவைப் போலவே பதில் உரைத்தார்கள். யோவான் பத்மு தீவில் இருந்தபோது, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1 எழுதியிருக்கிறார். தானியேல் கர்த்தரை கண்டபோது, நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன் என்று சொல்கிறார். சவுலாக இருந்து பவுலாக மாறியவரின் அனுபவம் இதுதான். பவுல் தேவனை சந்தித்த பிறகு தன்னை சுயநீதியுள்ள பரிசேயனாக நினைக்கவில்லை. ரட்சிப்பை பெற தேவையான ஒரு தொலைந்து போன பாவியாகவே தன்னை காண்கிறார். ஆகவே அவரால் பிலிப்பியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது போல கூற முடிந்தது, எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்கிறார். தனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டும் என்ற தேவையை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தார். ஏசாயா 6 பாருங்கள். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து. இந்த நெருப்புத் தழல் என்பது அணைந்து போன ஒன்றல்ல, அது தழலாக இருந்து கொண்டிருந்தது. அது பலிபீடத்திலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டது என்று பார்க்கிறோம். பலிபீடத்திலே பாவம் நீக்குவதற்குரிய பலி செலுத்தப்படுகிறது. இது கிறிஸ்துவின் மரணத்தை அடையாளப்படுத்துகிறது. அடுத்த அதிகாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். அதாவது அவருடைய மானிட அவதாரம் நம்மை ரட்சிக்கப் போவதில்லை, அவருடைய சிலுவை மரணமே நம்மை ரட்சிக்கும். ஆகவே பலிபீடம் முன்பே சொல்லப்படுகிறது. அதுவே முக்கியம். கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நம்புவதே விசுவாசத்தில் முக்கியமானது. ஏசாயாவின் வாழ்வை பரிசுத்தப்படுத்த கிறிஸ்துவின் பலியை அர்த்தப்படுத்தின பலிபீடத்திலிருந்து நெருப்புத்தழல் எடுத்துக்கொண்டு வரப்படுகிறது. மேலும் இந்த அணையாத நெருப்புத்தழல் என்றும் நம்மை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகிறது. ஏசாயா 6 பாருங்கள். அதனால் என் வாயைத் தொட்டு, இதோ இது உன் உதடுகளைத் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். ஏசாயாவின் பாவம் நிவிர்த்தியாக்கப்பட்டது. ஏன்? அவர் தன்னை அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று அறிக்கையிட்டதால். ஆக பாவ மன்னிப்பிற்கு அறிக்கையிடுதல் அவசியம் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 1 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார். இந்த நெருப்புத்தழல் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய இரத்தத்தையும் அர்த்தப்படுத்துகிறது என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவே உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்.
அவரே சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அவர் உயர்த்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மில் ஒருவராய் இருக்கும்படிக்கு பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆகும்படி அவ்வாறு இறங்கி வந்தார். ஏசாயாவின் உதடுகள் சுத்தமாக்கப்பட்டதை இங்கே பார்க்கிறோம். பாவ மன்னிப்பை குறித்த ஒரு வரைபடத்தையே இது நமக்கு காண்பிக்கிறது. உள்ளான மனிதனில் என்ன நடக்கிறது என்பதை வெளிப்பிரகாரமாக காண்பிக்கிறது. இருதயத்தில் உள்ளவை உதடுகள் வழியாக வெளியேறுகின்றன. உதடுகள் சுத்திகரிக்கப்படுமாயின் இருதயமும் சுத்திகரிக்கப்படும் என்பதுவே இதன் அர்த்தமாகிறது. புதிய ஏற்பாட்டிலே அதமானேன் என்ற அர்த்தத்தில் தன் நிலையை கூறின ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவர்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ரோமர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இவ்விதமாய் அதை அறிக்கையிடுகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பவுல் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் பாவியான மனுஷன் அல்ல, தேவனுடைய பரிசுத்த மனிதன். தன்னுடைய பலத்தால் தேவனுக்காக வாழ முடியவில்லை என்று அறிந்தபோது இவ்வாறு கூறுகிறார். ஆவியிலே நடக்க வேண்டும். அதாவது பவுல் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடேயே தேவனுக்காக வாழ முடியும் என்று தேவனிடத்திலே கற்றுக்கொண்டார். கர்த்தருடைய கிருபையினாலேயே நாம் தேவனுக்காக வாழ முடியும். நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் நம்முடைய பாவமான நிலைமையையும் நம்முடைய இயலாத நிலையையும் தேவனிடத்திலே நாம் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இதனால் தேவன் நம்மீது பிரியப்படுவார். ஆகவே தேவனுடைய சந்நிதியிலே சென்று தினமும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று நம்முடைய வாழ்வை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிப்பது அவசியம். ஏசாயாவின் உதடுகள் சுத்தமாக்கப்பட்ட பின் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. பாருங்கள், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய்ப் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த சுத்திகரிப்பு நடந்து முடிக்கும் வரை கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் ஏசாயாவிற்கு கேட்கவில்லை என்பதை கவனித்து பாருங்கள். அருமையானவர்களே, இன்றும் கூட அநேகர் தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை உணராதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்காக எதையாவது செய்யும்படி அவர் அழைக்கிறதை அவர்கள் உணர முடியாதபடி காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் சுத்திகரிக்கப்படவில்லை. ஆகவே இவ்வளவு பெரிய தேவை இருப்பதை அவர்கள் உணராதிருக்கிறார்கள். தேவன் சுத்திகரிக்கப்படாத பாத்திரங்களை, சுத்திகரிக்கப்படாத மனிதர்களை பயன்படுத்துவதில்லை. சிலர் பாவத்தில் வாழ்ந்த போதும் தேவன் கிருபையாக அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாளில் அவர்களை அவர்களுடைய பாவத்திற்காக நியாயமும் தீர்ப்பார். அது உடனடியாக அல்லது தாமதமாக இருக்கலாம். அதே வேளையிலே ஆசீர்வாதமான நிலைமையிலே இருப்பதனால் தாங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் என்றோ தங்களை தேவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றோ அவர்கள் நினைக்கக்கூடாது. தேவன் அழுக்கான பாத்திரங்களை பயன்படுத்துவதில்லை. நீங்கள் தேவனிடத்திலே வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதே அவரால் பயன்படுத்தப்படுவீர்கள். அப்பொழுதே உங்களுக்கு ஆத்தும பாரம் வரும். கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அப்பொழுதுதான் வரும். அவருடைய அழைப்பின் குரல் உங்கள் செவிகளிலே அப்பொழுதுதான் தொனிக்கும். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை ஏசாயா கேட்டார். இங்கே யார் நமது காரியமாய் போவான் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். இது திருத்துவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை சேர்த்து குறிக்கும் வண்ணமாக நமது என்று சொல்லப்படுகிறது. இதற்கு ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று பதில் சொல்லுகிறார். ஏசாயா முதலாவதாக தேவனுடைய அழைப்பை கேட்கிறார். உடனே சுத்திகரிக்கப்பட்ட மனிதனாக, ஆண்டவரே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றும் கூட அநேகர், கர்த்தாவே எங்களுடைய சபையிலே மாற்றத்தை தாரும், எங்கள் சபையிலே உயிர் மீட்சியை கொண்டு வாரும் என்று ஜெபிப்பார்கள். ஆனால் அவர்கள் முதலாவது சுத்திகரிக்கப்பட்டு தேவனோடு உள்ள உறவிலே தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். அவர்களுடைய உதடுகளை முதலாவது நெருப்பு தழல் தொட வேண்டும். அவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற வேண்டியது அவசியம். இது அவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறாத வரை அவர்கள் தேவனுக்காக, ஆலயத்திற்காக செய்கிற பணியினாலே, ஊழியத்தினாலே எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. தொடர்ந்து ஏசாயாவிற்கு கொடுக்கப்படுகிற
ஊழிய பொறுப்பை பாருங்கள்.